நேற்று ஆபரேஷன் சிந்தூர் த அன்டோல்டு ஸ்டோரி என்ற புத்தக அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணாமலை புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். கோவை பிஎஸ்சியில் தொடங்கிய இவரது கல்வி பயணம் ஐஐடி லக்னோ வரை சென்றது. இந்திய காவல் பணியில் IPS அதிகாரியாக பணியாற்றி சிங்கம் என்ற மக்களின் பட்டத்துடன் மீண்டும் தாயகம் திரும்பினார். தமிழக அரசியல் களத்தில் இவர் கால் வைத்த பிறகுதான் அறிவு சார்ந்த விவாதம் தீயாக வெடிக்க தொடங்கியது. தன் மண் மீதும் மக்கள் மீதும் கொண்ட அன்பின் காரணமாக தமிழகத்தை கிரிவலம் வந்த அண்ணாமலை இவர் மட்டும்தான். தமிழக மக்கள் மத்தியில் மாற்றம் தேவை என்ற ஏக்கம் இருக்கிறது. இரு பெரிய கட்சிகளை இனியும் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை 2024 தேர்தலில் நிரூபித்தும் காட்டினார். சொல்ல போனால் மாற்றம் தேவை என இவர் விதைத்த விதையைத்தான் 2026 ஆண்டு இன்னொருவர் அறுவடை செய்தார். ஆனால் விதை அண்ணாமலை போட்டது. இவர் வெளியிட்ட ஒரு அறிவிப்பிற்கு 20 லட்சம் பேர் திரண்டது ஒரு சினிமா பிரபலம் அல்லாத ஒருவருக்கு நிகழ்ந்திருக்கிறது. இத்தகைய ஒரு மக்கள் திரளை தமிழகம் இதற்கு முன்பும் பார்த்ததில்லை, இனியும் பார்க்க போவதில்லை. 20 பேர் தன் பின்னால் இருந்தாலே வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கும் பலர் இங்கு உலாவும் போது இவர் மட்டும் தன்னை தலைவர் என்று சொல்ல வேண்டாம், சேவகன் என்று சொல்லுங்கள் என செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.